கோவையில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இந்த உடற்கூறு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிஞ்சு சிறுமியினுடைய உடலானது அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவையில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உலுக்கி இருக்கக்கூடிய சூழலில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக கார்த்தி, மோகன்ராஜ் என்கிற இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் இன்னும் விசாரணையானது பல்வேறு கோணங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. சம்பவ இடத்திலேயே டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பான புகார் வந்ததிலிருந்து காவல்துறையினர் எவ்வாறு இந்த விஷயத்தை கையாண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விசாரணை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை இன்னொரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அவர்களிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணை பல்வேறு கோணங்களில் இருக்கக்கூடிய சூழல்ல இன்னொரு பக்கம் இந்த சிறுமியினுடைய உடலானது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனை நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல சிறுமியினுடைய 10 வயது சிறுமியினுடைய உடலானது அவருடைய பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுதைய கள தகவல்களை பெறுவதற்காக எமது செய்தியாளர் கார்த்தி இணைகிறார். அவரிடம் பேசுவோம். கார்த்தி, இப்போ சிறுமிக்கு அந்த உடற்கூறு ஆய்வு பரிசோதனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ அவருடைய உடலானது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அறிகிறோம். ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க காவல்துறை இந்த விஷயத்தை எப்படி கையாண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதில் பார்க்கணும், கவனத்தில் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கேள்விகளும் இந்த சம்பவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழலில் தான் சிறுமியினுடைய உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இனி அடுத்து என்ன? வணக்கம். கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் நேற்று பாத்தீங்கன்னா 10 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம். தொடர்ந்து அவங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள் தொடர் போராட்டத்தின் காரணமாக அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யணும் வலியுறுத்தி போராட்டம் நடந்த சூழல்ல தற்போது பிரேத பரிசோதனை முடிந்து அந்த உடலானது அவங்க பெற்றோரிடமும் மற்றும் முறையிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சிறுமியினுடைய சொந்த மாவட்டமான சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய கிராமத்திற்கு எடுத்து சென்று அங்கு நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அவங்க உறவினர்கள் தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே அவங்களுடைய குழந்தையை இழந்து அவங்க பெரும் சோகத்தில் இருக்கக்கூடிய சூழல்ல தன்னுடைய குழந்தை திரும்பி வந்து விடாதா, காணாமல் போன குழந்தை எங்கேயாவது இருந்து காப்பாத்தி கொடுத்துருவாங்களா என்று ஏக்கத்துடனே கடைசி நிமிடம் வரைக்கும் அவங்க நடத்திருக்கக்கூடிய சூழல்ல சடலமாக மீட்கப்பட்டு மிக கொடூரமாக காயங்களுடன் அந்த குழந்தை மீட்கப்பட்டதே அவங்களுக்கு பெரிய வேதனையாக இருந்தது. இந்த சூழல்ல அவங்க இன்று காலையிலிருந்து முக்கியமான அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களிடமே அவங்க கோரிக்கை வைத்தது என்னவென்றால், எங்க குழந்தைய இப்ப சடலமா இது பண்ணியிருக்காங்க, இதுல சம்பந்தப்பட்டவங்களை நிச்சயமாக உச்சபட்ச அதிக தண்டனை என்னமோ அதை வாங்கி கொடுக்கணும் என்ற கோரிக்கை அவங்க கொடுத்துதான் இந்த உடலை வாங்க அவங்க சம்மதிச்சாங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும், இந்த வழக்குல 8 மணி நேரம் கோவையின் மிக முக்கியமான சாலையில அவங்க அமர்ந்து சாலையில மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்துதான் அவங்க இந்த கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க போராட்டத்தை கைவிட்டாங்க. தற்போது அந்த உடலை வாங்கி கொண்டு மிகுந்த கண்ணீருடனும் சோகத்துடனும் அங்கு இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. ஒரு மீளா துயரம் அந்த குடும்பத்தினருக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. இன்று இன்னும் சில மணி நேரங்கள்ல அந்த குழந்தைக்கு அந்த சிறுமிக்கு இறுதி சடங்குகள் நல்லடக்கம் செய்து முடிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கோவையிலிருந்து சேலம் செல்வதற்கான ஆம்புலன்ஸ் மற்றும் பாதுகாப்பு வசதிகள் காவல்துறை தரப்புல மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் சேலம் மாவட்ட நிர்வாகத்திடம் அந்த இறுதி சடங்குகளுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கோரி அமைச்சர்கள் தரப்புல வேண்டுகோள் வைத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. காவல்துறை ஒரு பக்கம் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அதே சமயம் காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் நேரடியாக களத்துக்கு இந்த வழக்கு பதியப்பட்ட காவல் நிலையத்திலேயே ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காரணம்னா நமக்கு முன்பே குறிப்பிட்ட மாதிரி தான், ஒரு சிறுமி காணாம போய் 2 நாட்கள் ஆகியும் காவல்துறை அந்த வழக்கை ஏன் வேகப்படுத்தவில்லை? புகார் கொடுத்த உடனே இந்த வழக்கை இவங்க எப்படி கையாண்டாங்க, எப்படி விசாரிச்சாங்க? இதை உடனடியாக அவங்க வீட்டு பகுதியில் இருக்கக்கூடிய விசாரணை தொடங்கினார்களா, இல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம், ரயில் நிலையங்கள் போன்ற பகுதிகளில் விசாரணை தொடங்கினார்களா, சிறுமி ஒருவேளை கையில செல்போன் வச்சிருந்தாங்களா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிறுமியுடைய நண்பர்கள், குழந்தைகளிடம், சிறுவர்களிடம் கேட்டார்களா அப்படின்னு சொல்லி விசாரணையை எப்படி மேற்கொண்டாங்க என்ற கேள்விகள்லாம் எழுந்திருக்கு. காவல்துறை விசாரணையில பாத்தீங்கன்னா அந்த அவங்க வீட்டுல இருக்கிறதே இந்த சம்பவத்தை செய்துவிட்டு ஒரு நாடகம் ஆடினதும்
இந்த சிறுமியை வந்து வாகனத்துல வந்து அழைத்து சென்றது வந்து அங்க பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் வந்து பார்த்திருப்பதும், அவர்களும் வந்து இந்த சிறுவர்கள் வந்து காவல்துறைக்கு வந்து ஒரு சில தகவல்களை சொல்லியதாகவும் கூறப்படுகிறது. இதையெல்லாம் வந்து விசாரணையில் வந்து காவல்துறை எப்படி கொண்டு வர போகிறார்கள்? ஏற்கனவே வந்து 2 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதுல ஒருத்தர் வந்து கைகால் உடைந்து அரசு மருத்துவ சிகிச்சையில் இருக்காரு. ஒருத்தர் வந்து 4 நாட்கள் வந்து நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருக்காரு. இந்த வழக்குல இந்த பிரேத பரிசோதனை முடிந்து உடல் ஒப்படைக்கப்பட்ட சூழல்ல இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக வரும். அதாவது வந்துங்கன்னா ஒரு உடல் உறுப்புகள் மற்றும் இறப்புக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு முழுமையான ரிப்போர்ட் கிடைக்க 15 நாட்கள் முதல் 21 நாட்கள் வரைக்கும் ஆகும் சொல்லிட்டு மருத்துவமனை தரப்பு தகவல் சொல்றாங்க. ஆனா மரணத்துக்கான காரணம் என்ன என்பது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல தெரிஞ்சிடும். அந்த குழந்தை வந்து எப்படி உயிரிழந்திருக்கு, மூச்சு திணறல் காரணமாக, இல்ல கழுத்தை நெரித்து, இல்ல வேற ஏதாவது காரணம் ஆயுதங்களை வைத்து ஏதாவது வந்து கொடுமைப்படுத்தி கொலை செய்திருக்கார்களா என்பதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மணி நேரங்கள்ல தெரிஞ்சிருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த பிரேத பரிசோதனை மட்டும் 3 மணி நேரத்துக்கு மேலாக நடந்திருக்கு குழந்தைக்கு. காரணம் அந்த குழந்தையுடைய உடலில் இருக்கக்கூடிய காயங்கள், அதுக்கப்புறம் இந்த குழந்தை இறப்புக்கான காரணங்கள் அனைத்துமே வந்து ஒரு முக்கிய ஆவணமாக வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. காரணம் இந்த வழக்கு வந்து போக்சோவுக்கு மாற்றப்பட்டால், பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருந்தால் இந்த வழக்குக்கு அந்த அறிவியல் பூர்வமான ஆவணங்கள் தான் மிக முக்கியமானது. அப்படி இருக்கும்போது இது 3 மணி நேரத்துக்கு மேலாக அந்த பிரேத பரிசோதனை நடந்திருக்கு. ஏற்கனவே இந்த வழக்கை வந்து சூலூர் நீதிமன்ற நடுவர் நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா அருண்குமார் வந்து இந்த வழக்கை வந்து விசாரணை செய்துட்டு இருக்காரு. அடுத்தபடியாக இந்த வழக்கு போக்சோக்கு வந்தால் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கில் இருக்கக்கூடிய போக்சோ வழக்குகளை விசாரிக்கின்ற ஒரு தனி நீதிமன்றம் இருக்கு. அந்த நீதிமன்ற நீதிபதியும் வந்து இந்த வழக்குல வந்து சேர்க்கப்பட்டு இந்த வழக்கை வந்து விசாரிப்பார் என பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக காவல்துறை வந்து இந்த வழக்குல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பொழுது அந்த குற்றப்பத்திரிகையை வந்து முழுவதுமாக அந்த போக்சோ நீதிமன்றத்துல வந்து இந்த வழக்கு வந்து விசாரிக்கப்படும். காவல்துறை தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 மாத காலத்திற்குள் இந்த வழக்குடைய முழு குற்றப்பத்திரிகை நகலையும் வந்து தாக்கல் செய்து சம்பந்தப்பட்ட இருவரையும் வந்து அவளுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன வாங்கி கொடுக்க வேண்டுமோ அதை நாங்க வாங்கி கொடுக்க முயற்சிப்போம் என்ற ஒரு தகவலை வந்து காவல்துறை தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் வந்து கண்காணிக்கவும், இதெல்லாம் சரியாக நடந்திருக்கா, எந்த இடத்துல வந்து ஒரு இடைவெளி ஏற்பட்டுச்சு, அந்த 2 நாட்கள் வந்து அந்த மாணவியை வந்து நினைத்திருந்தால் காவல்துறை உடனடியாகவே ஒரு தனிப்படை அமைத்து தீவிரமாக குழந்தைகளுக்கு என விசாரித்து நடத்தியிருந்தால் குழந்தையை உயிரோட காப்பாற்றிருக்கலாமா, இல்ல கடத்தி செல்லப்பட்ட நேரத்துல வந்து மீட்கப்பட்டிருக்கலாமா, இந்த கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கு. இதையெல்லாம் வந்து ஆவணப்படுத்தி இதெல்லாம் சரி செய்ய வேண்டும். இந்த கேள்விகள் எல்லாம் முன்னெடுப்பதற்கு முன்பாகத்தான் டிஜிபி நேரில் வந்து களத்துல இறங்கி சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துல வந்து விசாரணை நடத்திட்டு இருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இந்த புகாரை, இந்த வழக்கை சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளரோ, காவல் நிலைய ஆய்வாளரோ, இல்ல ஐஓ உதவி ஆய்வாளர்கள் வந்து சரியாக விசாரிக்கவில்லை என்றால் அவர்கள் மீது வந்து ஒரு புகார் அமைத்து, ஒரு குழு அமைத்து, அந்த குழு வந்து இந்த வழக்கை வந்து எப்படி விசாரித்தீங்கள் என்ற விரிவான அறிக்கையை வந்து சமர்ப்பிக்க நேரிடும். அப்படி அந்த அறிக்கையில வந்து இவங்களுடைய விசாரணை வந்து போதுமானதாக எதுவும் இல்லை என்றால் இவர்களை வந்து பணியிடை நீக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. காரணம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து கோவையில முகாமிட்டிருப்பதற்கான காரணத்தை வந்து எதிரொலிக்கிறது சொல்றாங்க. தற்பொழுது தகவல்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.